தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜயின் கடைசி படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் இயக்க பூஜா ஹெக்டே, பிரியாமணி, கௌதம் மேனன், மமிதா பைஜு, பாபி தியோல், நரேன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இப்படத்துடைய படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இப்படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவிச்சிருக்கு. ஆனால் சமீபத்தில் வெளிவந்த தகவலின்படி ரிலீஸ் தள்ளி போய்விட்டது. இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தான் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா நடித்து வரும் பராசக்தி படமோ அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்க விஜயின் கடைசி படமான ஜனநாயகனுடன் சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் மோதுகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஜனநாயகன் படத்துடன் நம் படம் வரக்கூடாது என்பதுல கவனமாக இருக்காராம் சிவகார்த்திகேயன். இதனால ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு முன்பே பராசக்தி படத்தை வெளியிட திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. சிவகார்த்திகேயன் இந்த அதிரடி முடிவின் காரணமாக ஜனநாயகன் படத்துடன் பராசக்தி வெளிவராது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பகிர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.